ஹாய் guys, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் தரப்புலேருந்து டேர்டெவில் பார்ன் அகைன் அப்படின்ற ஒரு சீரிஸ் அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணி ஃபைனலாக முடிச்சிட்டாங்க. உண்மையிலே ஒரு தரமான சீரிஸை தான் அமைஞ்சிருக்கு. அந்த சீரிஸோட ரிவ்யூ வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல்னு ஆப்ஷனே பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களை ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீரிஸில் யார் யாரெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்லி காக், டேப்ரோ அண்ட் வார், கமர் டி லாஸ் ரேயர், மார்கரிட்டா லிவியா, வில்சன் பேட்டல், ஜான் பிராந்தல், வின்சென்ட் டி ஆனஃப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டர்ஸ் இந்த சீரீஸ்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸோட ஸ்டோரியை நம்ம ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா நமக்கு லைக் எக்கோ சீரீஸோட எண்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதாவது நமக்கு கிங் பின் ஆன வில்சன் ஃபிஸ்க் இந்த இடத்துல மேயருக்காக நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுப்பாரு. ஃபைனலா அவர் மேயராகவே ஆயிடுறாரு. அவர் மேயர் ஆனதுக்கு அப்புறமா ஆரம்பத்துல அந்த மேயர் பதவிக்கு அவர் நியாயம் செலுத்தணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு ஏத்த மாதிரி இந்த சிஸ்டம் எப்படி மாத்தலாம்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அதே சமயத்துல அந்த மாதிரி மாத்தும் போது அது இங்க இருக்கக்கூடிய மக்களை எந்த விதத்துல பாதிக்குது அப்படின்றதுதான் நம்ம இந்த ஸ்டோரியோட இவரோட சைட் ஃப்ளோவா நம்ம எடுத்துக்கலாம். சோ இதே சமயத்துல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேட் மோடாக் இவரு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து சந்திச்சிருப்பாரு. சோ அந்த ப்ராப்ளம்னால இவர் தன்னோட டேர்டெவில் வாழ்க்கையை சுத்தமா விட்டுட்டு இந்த இடத்துல நான் வந்து மேட் மோடாக்காக மட்டும் தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் ஒரு சிச்சுவேஷன்ல இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட் மோடாக்கான இவரு ஒரு கட்டாயத்துல இவரு டேர்டெவில திருப்பியுமே மாறுறாரு. அதுக்கான ரீசன் என்ன? அதே செகண்ட்ல இந்த இடத்துல ஃபிஸ்க் வந்து ஒட்டுமொத்த விஜிலாண்டியுமே அவர் கிளீன் பண்ணணும், அந்த இடத்துல விஜிலாண்டி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக விஜிலாண்டி டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கிரியேட் பண்றாரு. சோ இந்த டாஸ்க் ஃபோர்ஸ்னால இங்க இருக்கக்கூடிய விஜிலாண்டிஸ்க்குலாம் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றதுதான் இந்த சீரிஸோட ஒரு ஷார்ட்டான ஸ்டோரி நம்ம சொல்லலாம். சோ இந்த சீரிஸ்ல நம்ம பாசிட்டிவா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த சீரிஸ் நடிச்ச ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். அதுலயுமே நம்ம முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வின்சென்ட் டி ஆனஃப்ரோ, சோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த வில்சன் ஃபிஸ்க் அப்படின்ற அந்த ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. உண்மையில சொல்ல போனா அந்த வில்சன் ஃபிஸ்க் அப்படின்ற அந்த ஒரு ரோலை தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இந்த சீரிஸ்ல எழுதியிருக்காங்க நான் கண்டிப்பா சொல்லுவேன். பிகாஸ் அவர் ஆரம்பத்துல மேயரா இருக்கும் போது இந்த சிஸ்டம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அன்னைக்கு ஏத்த மாதிரி சிஸ்டம் மாத்தணும்னு சொல்லிட்டு பாக்குறாருல, அதுக்கு அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்றாரு. அதே மாதிரி அந்த மாதிரி மாத்துறதுனால மக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அவருக்கு எந்த விதத்துல சாதகமா அமையுது. அதே செகண்ட்ல அவர் எப்படியாவது விஜிலாண்டியே இந்த இடத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு அப்படின்றத நமக்கு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சூப்பராகவே காமிச்சிருக்காங்க நம்ம சொல்லலாம். அதே சமயத்துல இவரை தாண்டி நம்ம சொல்லணும்னா கண்டிப்பா சார்லி காக்ஸை சொல்லலாம். பிகாஸ் அந்த சார்லி காக்ஸ் இவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னால ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, அதுக்கப்புறமா தான் வந்து இனிமேட்டு டேர்டெவில இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப வேற வழியே இல்ல, வந்து நம்ம கையை மீறி போய்கிட்டு இருக்கு, பிறகு சிச்சுவேஷன்ல நம்ம டேர்டெவில மாறிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை காமிச்ச விதமா இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எபிசோட் நம்பர் 5ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவரோட அந்த எலிவேஷனா நமக்கு வச்சிருப்பாங்க. அது செமையா இருந்துச்சு. இவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சீன்லயுமே மேட் மோடாக்கா இருந்தப்பவும் சரி, எப்படியாவது அந்த கேஸ் மூலியமா நமக்கு இந்த இடத்துல ரேயஸ வெளியில எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்திருப்பாரு. சோ ரேயஸ் தான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹெக்டர் அயாலா அப்படின்ற அந்த ரோலை பிளே பண்ணியிருப்பாரு. ஸோ அன்பார்ச்சுனேட்லி அவர் இப்போ இவரோட இல்ல. உண்மையிலேயே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரோலை சூப்பராகவே பண்ணியிருப்பாரு நம்ம சொல்லலாம். அவர் அந்த இடத்துல அந்த ஒயிட் டைகரா வரக்கூடிய அந்த சீக்வன்ஸ்ல அவருனால ஒரு பிரச்சனை நடந்துரும். ஸோ அவரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நமக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேட் மோடாக் போயிருப்பாரு. ஸோ எப்படியாவது அவரை வந்து அந்த கேஸ் இருந்து வெளிக்கொண்டு வந்தாரா அப்படின்றத நம்ம சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. நான் என்னதான் அந்த எபிசோட் கோர்ட் ரூம் டிராமாவா போனாலுமே அது வந்து ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் எடுத்திருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இவர் மூலியமா வரக்கூடிய ஒரு சில சீக்வன்ஸுமே நமக்கு சூப்பரா பிளான் பண்ணி காமிச்சிருப்பாங்க. சோ இவருக்கு அடுத்தபடியா நமக்கு இந்த வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதியிருக்காங்க நம்ம சொல்லலாம். அப்படின்னா மியூஸ் கேரக்டரை பத்தி சொல்லலாம். சோ அந்த கேரக்டரை காமிச்ச விதமா இருக்கட்டும், அந்த கேரக்டருமே ஒரு விஜிலாண்டி தான். பட் அவர் வந்து எப்படியாவது ஃபிஸ்கை வந்து இந்த இடத்துல நம்ம டவுன் பண்ணணும்னு அவருமே பாக்குறாரு. அதே சமயத்துல அதுக்காக அவர் விக்டிமை கொல்றது தான் ஒரு மெயின் மோட்டிவா எடுத்துட்டு இருக்காரு. அந்த விக்டிம் மூலியமா அவருக்கு என்ன ஒரு பயன் அடையுது, அதே செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏன் இந்த அளவுக்கு மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்காரு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அவரோட கேரக்டரைசேஷன்ல நமக்கு நல்லா தான் காமிச்சிருக்காங்க. பட் ரொம்ப டெப்தா எழுதிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு டெப்தா காமிக்கல அப்படின்னாலுமே இந்த சீரிஸ்க்கு எந்த அளவுக்கு அவரோட கேரக்டரை யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். சோ இவங்களை தாண்டி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிராங்க் கேஸ்லா வரக்கூடிய ஜான் பிராண்டல், அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புல்சயா வரக்கூடிய நமக்கு வில்சன் பேட்டல், சோ இந்த மாதிரி ஒரு சில ஆக்டர்ஸுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நல்லா தான் பிளே பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸுமே நமக்கு இந்த சீரிஸ்ல வச்சிருக்காங்க. அதுக்கு உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 5th எபிசோட் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மியூஸ் அண்ட் டேர்டெவில் ஃபைட்டா இருக்கட்டும், ஆரம்பத்துல புல்சே அண்ட் டேர்டெவில் ஃபைட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பிளான் பண்ணி அவங்க எடுத்திருக்காங்க. அதே சமயத்துல ஒரு நல்ல எண்டிங்கா தான் நமக்கு இந்த சீரிஸ்க்கு கொடுத்திருக்காங்க நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதே மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து CG, VFX, SFX இது எல்லாமே அவங்க உண்மையிலே தரமான ஒரு VFX தான் பண்ணியிருக்காங்க. என்னதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் வந்து கொஞ்சம் VFX பிசுறு தட்டுது நம்ம சொன்னாலுமே மேக்ஸிமம் ஆஃப் த VFX வந்து அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி காஸ்டியூம் டிசைனிங் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஆப்டா இருக்கக்கூடிய காஸ்டியூமா தான் நமக்கு வச்சிருக்காங்க. சோ இந்த சீரிஸ்
சீரிஸ்க்கான ஸ்கிரீன் பிளே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தாங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 to 4 எபிசோட் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் ஸ்பீடான ஸ்கிரீன் பிளேவா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் 4 எபிசோடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா போறது ஒரு நெகட்டிவா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா நெகட்டிவா சொல்ல முடியாது. பிகாஸ் கோர்ட் ரூம் டிராமாலாம் அந்த அளவுக்கு பொறுமையா தான் போகும். இருந்தாலுமே அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் கூட பரவாயில்லைங்க. பட் 4th எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க ஸ்லோவா கொண்டு போயிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அது ஒண்ணுதான் எனக்கு முக்கியமான குறையா பட்டுச்சுங்க. மத்தபடி எனக்கு அந்த இடத்துல வந்து அவங்க கொண்டு போன விதம் வந்து நல்லா தாங்க இருந்துச்சு. ஸ்டோரி டெப்த் வந்து உண்மையிலே நல்லாவே கொடுத்துருக்காங்க நம்ம சொல்லலாம். அதுலயுமே அந்த ஃபிஸ்க் மூலியமா சிஸ்டமுக்கு வரக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க எப்படி எப்படிலாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத நமக்கு சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. அது ஒன் ஆஃப் த பாசிட்டிவாவே எனக்கு மெயினா எனக்கு தோணுச்சு ஸ்கிரீன் பிளே வைஸ்ல. அதே சமயத்துல அவங்க அந்த பிராங்க் கேசல் அந்த கேரக்டரை இந்த சீரிஸ்குள்ள கொண்டு வந்த விதமுமே நல்லா தாங்க இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு ஓவராலா இந்த சீரிஸ்ல பாசிட்டிவா தோணுன விஷயங்கள். இதை தாண்டி இந்த சீரிஸ்ல நெகட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது வந்து நம்ம ரொம்ப பெரிய நெகட்டிவ் நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்க சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே ஒரு தரமான ஒரு சீரிஸா இது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுல முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் ரைட்டிங். என்னதான் இந்த ஸ்டோரி வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஸ்க் வந்து அவரோட பவர் அது எந்த மாதிரி இந்த இடத்துல சிஸ்டம் மாத்தணும்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இந்த சிஸ்டம் மாத்துறதுனால நமக்கு மக்கள் எல்லாருமே எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, இதுக்காக மேட் ஏன் திருப்பி டேர் டெவலா மாறணும்னு சொல்லிட்டு பாக்குறாரு அப்படின்னு காமிச்ச விதங்கள்லாம் ஓகே தான். பட் இவங்க 2 பேரை தாண்டி நம்ம வேணா சொல்லணும்னா ஹெக்டர் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மியூஸை சொல்லலாம். இவ்வளவுதாங்க நமக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா எழுதிருக்காங்க நம்ம சொல்ல முடியாத கேரக்டர்ஸ். இவங்களை தாண்டி மத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எழுதிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் என்னதான் அவங்க இந்த கதைக்கு பெருசா முக்கியம் கிடையாது நம்ம சொன்னாலுமே இன்னுமே ஸ்ட்ராங்கா எழுதிருக்கலாம் அப்படின்னு நம்ம தோணுச்சு. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் நெகட்டிவா நான் சொல்லுவேன். அதை தாண்டி நமக்கு நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நல்லா தாங்க பண்ணிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் நான் பெருசா குறை சொல்ல மாட்டேன். பெருசா சொல்லணும்னா குறை வந்து ஒரே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல அவங்க விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். அது பயங்கரமா விசிறு தட்டினது அது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அப்பட்டமா தெரிஞ்சுது. அது என்னன்னு பார்த்தவங்களுக்கு தெரியும். அது ஒண்ணுதான் ஒரு மிகப்பெரிய குறையா இருந்துச்சு. பட் இருந்தாலுமே இங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரிஜினல் டேர்டெவில் சீரிஸ் பார்த்த அளவுக்கு எனக்கு இந்த டேர்டெவில் சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா இல்லங்க. இஞ்சி போனா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை சொல்லலாம். அதாவது மியூஸ் vs டேர்டெவில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வேணா நல்லா இருந்துச்சு தவிர மீதி எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே நார்மலா தான் இருந்துச்சு. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க டேர்டெவில் ஒரிஜினல் சீரிஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து அப்படியே சொல்லிட முடியும். அந்த ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டேர்டெவில் vs பிராங்க் கேசல் அந்த ஒரு ஃபைட்டா இருக்கட்டும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபிஸ்க் vs டேர்டெவிலோட சீசன் 3ல வரக்கூடிய ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனா என்ன பிரச்சனை இந்த இடத்துல ஃபைட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாலுமே பெருசா மனசுல நிக்கிற அளவுக்கு அவங்க ஃபைட்ஸ் வந்து கோரியோகிராஃப் பண்ணல. அது ஒரு சின்ன நெகட்டிவா எனக்கு பட்டுச்சுங்க. இதை தாண்டி நம்ம இந்த சீரிஸ்ல பெருசா நெகட்டிவா சொல்ற அளவுக்கு இல்லங்க. இது 2 விஷயங்கள் மட்டும் அவங்க சரி பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலே இப்பவே இது ஓரளவுக்கு தரமான சீரிஸா தான் இருக்கு. பட் இது 2 மட்டும் அவங்க சரி பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு சீரிஸா இந்த சீரிஸ் அமைஞ்சிருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இதை தாண்டி எனக்கு பெருசா இந்த நெகட்டிவ் இல்ல. ஒரு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ எத்தனை பேர் டேர்டெவில் பார்ன் அகைன் சீரிஸ் பாத்தீங்க, உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சதா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும். உங்களை நான் இன்னும் சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Pranav Prime Time.